என்ன விளையாட்டா இருக்கா? திடீர்னு வந்து இடத்த காலி பண்ண சொன்னா எப்படி? இந்த விஷயத்துக்கு அன்வர் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அதுவும் இங்க குடியிருக்கிறவங்களுக்கே விற்பாங்களா? அதை நம்ம வாங்கணுமா இல்லைன்னா காலி பண்ணணுமா? நாம என்ன காதுல பூ சுத்தி இருக்கோம்னு நினைச்சிருக்கானா? ஏன் சார், இந்த பில்டிங் ஓனர் என்ன பைத்தியமா? நீ வேற சும்மா இருமா. ஓனர் காதுல கேட்சுனா பில்டிங் வந்து இடிச்சு போட்டு போயிடுவான். இடிப்பான் அதையும் தான் பாத்துருவோமே. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் இந்து. குட் மார்னிங். என்ன காத்தால காரசாரமான விவாதம்? ஒன்றும் இல்லை சார், இந்த பில்டிங் ஓனர் சிவையா ரெட்டி உயிரோடு இருந்த வரைக்கும் இதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாருங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளை எல்டி ரெட்டி இதை வித்துலான்னு முடிவு பண்ணிட்டாருங்க. பில்டிங்கை விற்க போகிறாங்களா? இவ்வளோ பெரிய இடத்த யார் வாங்க போகிறாங்க? ஒருத்தருக்கே இல்லை சார், இங்கே யார் யார் குடியிருக்காங்களோ அவங்களுக்கே வித்துறதா முடிவு பண்ணிட்டாங்க. விருப்பப்பட்டவங்க வாங்கலாம், இல்லைன்னா காலி பண்ணிட்டு போங்கிறாங்க. இது விஷயமா எல்டி ரெட்டி 2-3 முறை உங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தாருங்க. இது என்ன புது பிரச்சனை? என்ன அன்வர், இதுக்கு போய் இடிஞ்சு உட்காந்துட்டீங்க? காலி பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்ல முடியும் இந்து? அந்த ஆள் கூட நான் அப்படி பழகலையே. காலி பண்ண சொன்னா காலி பண்ண வேண்டியதுதான். இதை பாருங்க, 11 months அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். 5 மாசம் பேலன்ஸ் இருக்கு. அதை வச்சு 2-3 வருஷம் இழுத்துடலாம்ல சார். இப்போ தான் நம்ம பத்திரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது. புது இடம், புது அட்ரஸ்ஸு, இதெல்லாம் எனக்கு சரியாக படலைங்க. சார், இந்த இடத்த வாங்கணும்னா என்ன விலை சொல்கிறாரு? ஒரு 20-21 லட்சம் ஆகுமா சார்? 20-21 லட்சமா? சரி சார், நான் பார்த்துக்கிறேன். இந்து, இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட உளறி கொட்டாத, ஓகே? இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளில வந்திருக்கோம். மறுபடியும் இன்னொரு பிரச்சனை. சரி போங்க சார், போய் வேலை பாருங்க, போங்க. வாங்க வாப்பா. யாருமா அது? யாருன்னு தெரியல, ஷீதல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ அங்கிள். ஹலோ, வாமா. அங்கிள், அந்த சூரியன் பத்திரிகை ஆபீஸ் இருக்கு இல்லையா, அது இவரோட பில்டிங்ல தான் இருக்கு. அதோட ஓனர் இவர் தான். இவர் பேரு ரெட்டி. வணக்கம். வணக்கம் சார். நீங்க தானே அது? ஆமாம் சார். ஆமாம், அந்த பில்டிங் ஏன் விற்கிறீங்க? எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது ரொம்ப பெரிய இடம், மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கு. அப்புறம் இந்த சூரியன் பத்திரிகை நடத்துறவங்க அப்படி ஒரு சில பேர் தான் ஒழுங்காக வாடகையை கொடுக்குறாங்க. மற்றவங்க யாரும் சரியாக வாடகையே கொடுக்கறது இல்லை. அதனால யார் யார் குடியிருக்காங்களோ அவங்களுக்கே சேல்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். வாங்காதவங்கள காலி பண்ணிட்டு வெளியாளுக்கு சேல்ஸ் பண்ணிடலான்னு இருக்கோம். இப்போ இந்த ஃபிளாட் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து சேல் பண்ணிடலாம் டிசைட் பண்ணியிருக்கோம் சார். அப்படியா? சரி, அந்த சூரியன் பத்திரிகை இருக்க அந்த இடத்த என்ன பண்ண போறீங்க? அவங்க வாங்குறாங்களா? ஆமாம் சார், அந்த விஷயமா தான் அட்வொகேட்ட போய் பேசும்போது சீத்தல் வந்தாங்க. அவங்க தனியாக என்ன கூப்பிட்டு பேசி இங்கே வர சொன்னாங்க சார். சரி, அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார், வாங்கி அன்வர் சார் தானே கொடுக்க போறீங்க? இது பாருங்க, எனக்கு ஒரு லெதர் ஃபேக்டரி இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன். அதான் அந்த இடத்த வாங்கலாம்னு நினைக்கிறேன். அன்வர்கிட்டையும் அண்ணாமலைட்டையும் பேசி பாருங்க. அவங்க வாங்கினா ஓகே, இல்லைன்னா நான் வாங்க தயாராக இருக்கேன். சரிங்க. அந்த இடத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்க சார். அந்த இடத்த உடனே காலி பண்ணியும் கொடுக்கணும். அது எப்படி சார்? சூரியன் பத்திரிகைக்கு 11 months அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். இப்போதான் 6 மாசம் ஆச்சு. அவங்க 5 months கழிச்சு தான் வெக்கேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தானே சார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியும்? விடுங்க சார், அடியாளை வச்சு நான் காலி பண்ணிக்கிறேன். சார் என்ன சார் பேசுறீங்க? அது பத்திரிகை ஆஃபீஸ் சார். இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரி சார், இந்த மேட்டர் அன்வர் சார்கிட்ட பேசுறேன். பேசுங்க, தாராளமா பேசுங்க. அவங்க வந்து எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கு மேல 1 லட்சம் அதிகமா நான் தரேன். உடனே அந்த இடத்த எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். அதான். சரி சார், இது விஷயமா நான் திங்க் பண்ணிட்டு சீத்தல்கிட்ட சொல்லி அனுப்புறேன் சார். வரேன் சீத்தல். வரேன் சார். அங்கிள், அங்கிள், நீங்க பண்றது சரியில்லை.
ஏற்கனவே 11 months அக்ரிமெண்ட் சூரியன் பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த அவங்க காலி பண்ண போறாங்க. ஸோ இப்போவே அந்த இடத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வேஸ்ட். இது பண்றது தப்பு அங்கிள். அது வேஸ்டே இல்லைம்மா. பாப்பா நீங்க பண்றது ரொம்ப தப்பு பாப்பா. நீங்க அந்த இடத்த வாங்கிட்டா அந்த பத்திரிகை ஆஃபீஸ் நின்றுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிக்காது. பக்கத்து தெரியலையே அவங்க வேற ஆஃபீஸ் பார்த்துட்டு தான் போறாங்க. நீங்க இப்படிலாம் பண்றதுனால அண்ணாமலைக்கும் அண்ணனுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை நிச்சயமா உங்களால் பிரிக்க முடியாது. நீங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் அன்பா பேசி பாருங்களே பாப்பா. அன்பா பேசினா அண்ணன் நிச்சயமா கேட்கும். அதை விட்டுட்டு இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க பாப்பா. இது பைத்தியக்காரத்தனம் இல்லைம்மா. நிச்சயமா இது பைத்தியக்காரத்தனம் இல்லை. அடி மேல அடி அடிச்சாதான் அம்மி நகரும்னு சொல்லுவாங்க. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்தாதான் அந்த அண்ணாமலையை விட்டுட்டு என் புள்ள அன்வர் என்கிட்ட வந்து சேருவாமா. இதெல்லாம் நான் தான் பண்றேன்னு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அவ அன்வர் கிட்ட போய் சொல்லுவாள்ல, 2 பேருக்குள்ள சண்டை வருமே, அப்போ என் புள்ள என்னை தேடி வருவான், பொறுப்பா இருப்பான், பிசினஸ் எல்லாம் பாத்துக்குவான். அது வரைக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பேன். எத்தனை லட்சம் செலவானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நர்கீஸ் நல்லா இருக்கியாமா? சரி, சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயும் போலியா? ஊட்டி, கொடைக்கானல், நிறைய பிளேசஸ் இருக்கு, நிறைய ஷாப்பிங் பண்ணலாமே. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். நான் வரேன். நீ கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வராம இருக்கியா? மேடம், இந்த வார ரேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு? கலர் போடலாம்ல? ஓகே மேடம். உடனே மாத்துங்க. ம். வணக்கம் மேடம். வணக்கம். உள்ள வாங்க. உள்ள வாங்க. அன்வர் வெளியே போயிருக்காரு. நீ கொஞ்சம் வாமா. சொல்லுங்க. என் பிசினஸ் நான் டெவலப் பண்ணலான்னு ஓ, பார்க்கறேன். அதனால இந்த பில்டிங் ஓனர் ரெட்டி கிட்ட இருந்து இந்த ஆபீஸை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மேடம், நல்ல விலைக்கு வந்திருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், உடனே காலி பண்ண சொல்றாங்க. உடனே வெக்கேட் பண்ணுமா? நாளைக்கே. ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். முடியாது. ஒரு நாள் பாருங்க, நீங்க இன்னைக்கு காலி பண்ணி கொடுக்கணும். நான் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன். சரி, நான் இன்னைக்கே காலி பண்ணிடுறேன். மேடம், உங்க ஆபீஸுக்கு வேற ஏதாவது இடம் பார்க்கணுமா மேடம்? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் ஆஃபீஸ் பத்தி நான் பாத்துக்கிறேன். அன்வருடைய அப்பா ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. அன்வர் ரொம்ப நல்லவர், எனக்கு நண்பர். அவருக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன்னு அடுத்தவங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் இன்னைக்கே காலி பண்ணிடுறேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. காஃபி, டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? வீட்டில் அம்மா, பஷீர், நர்கீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க காலி பண்ண சொன்னீங்க, நான் உடனே காலி பண்ணி கொடுத்துட்றேன். சரி, இந்த இடத்த நான் ஏன் வாங்குறேன், உன்னை எதுக்கு காலி பண்ண வைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சும் கூட தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் கிராமத்துலேருந்து வந்தவன். எனக்கு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும்தான் தெரியும். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது.
நான் இந்த உலகத்தையே மதிக்காதவ. இது ஒரு பெரிய மண் உருண்டைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஆஃபீஸ் பற்றியெல்லாம் நான் வருத்தப்படுவேனா? நான் இந்த ஆஃபீஸை இன்னைக்கே காலி பண்ணி கொடுத்துட்றேன். சரி, நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்த விட்டு கொடுக்குறேன்னு எப்படி சொல்றியோ அப்படியே என் பிள்ளைய கூட விட்டு கொடுத்துரு. என் புள்ள இந்த சூரியன் பத்திரிகை பக்கமே வரக்கூடாது, மறக்கணும். அது ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவர் உங்க பையன், அவர்கிட்டயே போய் சொல்லுங்க. என்ன விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு பிடிக்காது. நான் இன்னைக்கு இந்த ஆஃபீஸை காலி பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். சரிங்களா? சார் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாமா சார்? ம் ரெஜிஸ்ட்ரேஷன். ம் எக்ஸ்கியூஸ் மீ, அன்வர், அண்ணாமலை எங்க? அண்ணாமலை டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உள்ள போல? இவ்வளவு நேரம் அங்கே தான் இருந்தேன். தனியாக செக் பண்ணோம், கொஞ்சம் வெளியில இருங்கன்னு சொன்னாங்க. அதான். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணாமலையை பார்த்து கொஞ்சம் பேசணும். இப்போ வந்துருவா, உட்காருப்பா. இல்லை, இந்த ஆப்ரேஷன் பண்ண அதிகமாக செலவாகும்னு சொன்னாங்க. அதான். அப்படின்லாம் ஒன்றும் ஆகாது சார். எவ்ரிதிங் இஸ் நார்மல் அண்ணாமலை. குழந்தை பொசிஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. புரியுதா? கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் தலை திரும்பிடும். ஒரு வாரம் 10 நாளில் டெலிவரி ஆகிடும். இனிமே டென்ஷன், அலைச்சல் இது எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். ஓகே டாக்டர், எனக்கு ஒரு மாதிரியா ரொம்ப நடக்க முடியல. மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? குழந்தை பெற்றுக்கிறதுனா என்ன விளையாட்டா? கவலைப்படாத, அப்படித்தாம்மா இருக்கும். இட்ஸ் குவைட் நார்மல். உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன சொன்ன? உலகநாதன். வெளியில் இருக்கார? கூப்பிடு, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை, அவர் வரல. வரலையா? ஏன்? அவர் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. லுக் அண்ணாமலை, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நீ மட்டும்தானே காரணம்? அவர் காரணம் இல்லை. ஆரம்பத்துல இருந்து செக்கப்புக்கு நீ மட்டும்தான் வர. அவர் ஒரு தடவை கூட வரலையே. நீ அவர் ஃபோன் நம்பர் கொடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இல்லை, அவருக்கு ஃபோன் இல்லை. டெலிவரி அப்போவாது கூட வருவாரா மாட்டாரா? உன் ஹஸ்பண்ட்ட சொல்லி வை, இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல உனக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவருக்கும் இருக்கு. அவர் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, நாளைக்கு குழந்தை வளர்ந்து பெருசாகும் போது தகப்பன் கிட்ட பாசமே இல்லாம போயிடுமா? அதனால அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா அவரையும் கூட கூட்டிட்டு வா. ஓகே? கமிங் சண்டே திருப்பி செக்கப்க்கு வா. நத்திங் டு வரி. வரேன். அண்ணாமலை, என்னம்மா சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன அன்வர்? என்ன அன்வர்? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு போயிருந்தா ஜீவா சொன்னா. எங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வந்தாரா? ஆமா. என்ன சொன்னாரு? ஆஃபீஸில் ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. நான் காலி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். காலி பண்ண முடியாது, நேரடியாக சொல்ல வேண்டியதானே? கேட்டதும் உங்க அப்பா. நான் அவர்கிட்ட அப்படி பேச முடியுமா? இதே வேற ஆளா இருந்தா என்னால காலி பண்ண முடியாது, ஆவறது பாருன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பேன். உங்க அப்பா ஏன் அப்பா மாதிரி. ஏன் இடத்துல நர்கிஸ் இருந்ததா அவளும் இப்படித்தானே செஞ்சிருப்பா? புரியாம பேசாதீங்க அண்ணாமலை. எங்க அப்பா பண்ற பிசினஸ்க்கும் நம்ம ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மேல இருக்க கோபத்தை உங்க மேல காட்டிருக்காரு, அவ்வளவுதான். ஐயோ, அவருக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல அன்வர். ஆமா. ஏன் அவரை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்காரு. உங்களை நான் அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதான்னு நினைக்கிறாரு. என்னால உங்க நட்பை விட்டு கொடுக்க முடியாது. அதனால ஆபீஸை வீட்டில் வச்சு நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அண்ணாமலை. பத்திரிக்கை எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும், அங்கதான் நடக்கும், அவ்வளவுதான். அன்வர், அதுக்கு ஏன்ப்பா அண்ணாமலை மேல கோவப்படுற? ஆபீஸை காலி பண்ண சொன்னது உங்க அப்பா. போய் அவர்கிட்ட கேளு. போய் கேட்கலாம். என்னம்மா, அன்வர் போய் அவர் அப்பா கிட்ட பேச சொல்றீங்க? சண்டை போடுவாங்க, பிரச்சனை தான் அதிகமாகும்.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆஃபீஸை காலி பண்ணி கொடுத்துடலாம். நீ சும்மாரா நம்மள, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ஆள் அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு, பெத்த பிள்ளைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீ போய் கேளுப்பா. நான் நிச்சயமா போய் கேட்க போறேன். இது பாருங்க நம்மள, பத்திரிக்கை எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும், அங்கதான் நடக்கும். இந்த பத்திரிக்கை உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எனக்கும் தான் சொந்தம். சுயமா இந்த முடிவும் எடுக்காதீங்க. எங்க அப்பா கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும். போய் சண்டை போட போறாரு. பாப்பா 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 அன்வர், அன்வர், என்னப்பா என்ன? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியும், இப்ராஹிம் ராவுத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா இருக்குமா? என்ன பாப்பா, என்ன பணம் இருக்க திமிரில் ஆடுறீங்களா? பணத்தை வச்சுட்டு எது வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்னப்பா அன்வர், என்ன ஆச்சு? இவர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமாமா? நாங்க எந்த இடத்துல பத்திரிகை ஆஃபீஸ் நடத்துறோமோ அது போய் விலைக்கு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, போய் அண்ணாமலையை மிரட்டிருக்காரு, அந்த ஆஃபீஸை காலி பண்ண சொல்லியிருக்காரு. ஏன் வாப்பா சொல்ல சொல்ல இப்படியே பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இந்த வீட்ல யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அப்போ நம்ம குடும்பத்தோட மானம் போறத பத்தி உனக்கு கவலை இல்ல? நான் ஒன்றும் மானம் போறாம நடந்துக்கல பாப்பா. வர வர நீங்க தான் நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் மேல கோபம் தான் என்ன திட்டுங்க, என்ன கொல்லுங்க. அண்ணாமலைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் போய் அவங்கள மிரட்டுறீங்க? ஏன் பாப்பா வர வர ஒரு தேர்ட் ரேட் பொலிட்டிஷியன் மாதிரி நடந்துக்கிறீங்க? என்னடா நீ சொல்ல வர? நான் அந்த ஆஃபீஸை காலி பண்ண முடியாதுன்னு சொல்றேன். போடா, நீ என்ன சொல்றது? அண்ணாமலையை காலி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. அவளை வச்சுட்டு நான் காலி பண்ணுவேன். பாத்துடலாம். ஏங்க ஏன் அடுத்தவங்க கிட்டயே போய் சண்டை போடுறீங்க? ஏய், நீ பேசாதடி. எனக்கு என் புள்ள வேணும், எனக்கு என் புள்ள வேணும். அந்த அண்ணாமலை கிட்ட இருந்து என் புள்ள வரணும், என் புள்ள என்கிட்ட வரணும். என் பிசினஸ், என் சொத்தெல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு என் புள்ள முக்கியம். டேய் அன்பர், நீ எனக்கு வேணும்டா. அன்பர், நீ எனக்கு வேணும்டா. என் புள்ள எனக்கு வேணும்டா. அதை புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ. அண்ணாமலையை மறந்துடு. ஏன் அப்ப என்ன புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் ஒரு நாளாவது எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? எப்பவுமே உங்க நிலையில இருந்து யோசிக்கிறீங்களா ஒழிய ஏன் நிலையில இருந்து ஒரு நாளும் நீங்க யோசிச்சது இல்ல. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? முடியல பாப்பா, என்னால முடியல. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் உங்க புள்ளையா இருக்கிறதுனால தானே என்ன இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? இப்ப சொல்றேன் பாப்பா, நான் இனிமே உங்களுக்கு புள்ளையோ இல்ல, நீங்க எனக்கு பாப்பாவும் இல்ல. அன்வர், டேய் அன்வர் அப்படி சொல்லாதப்பா. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல. என்னால இங்க இருக்க முடியாதுமா. அண்ணே, அன்வர், அண்ணே, அன்வர் நில்லுப்பா. நான் உங்க புள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமேலாவது எனக்கு பிரச்சனை கொடுக்காம இருங்க பாப்பா. அப்படி சொல்லாதப்பா. அண்ணே, அன்வர், இனிமே பாப்பாக்கும் அம்மாவுக்கும் எல்லாமே நீதான். நீதான் அவங்கள பாத்துக்கணும். அண்ணே, அண்ணே சொன்ன கேள். பஷீர் கிட்ட சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லாதப்பா. இருங்கம்மா. போகாத, நில்லுப்பா. அன்வர், 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 அன்வர் நில்லுப்பா, நில்லுப்பா. அன்வர் போயிடாதப்பா, அம்மா விட்டு போயிடாதப்பா. அம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. சொல்றத கேளு. என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாதுமா. நான் சொல்றத கேளு. அன்வர் வேண்டாம்ப்பா, போகாதப்பா. எனக்காக இங்க இருப்பா. ஆனா அங்க பாப்பா இருப்பாரு. அன்வர், விடுங்கம்மா. அன்வர், 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 இருங்க, சொல்லுங்க.
அன்வர் இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை சும்மா. அங்கிள் வாங்க அங்கிள், நம்ம பீச்சுக்கு போலாம். இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. என்னாச்சு அன்வர்? எங்க உங்க பைக்கை காணோம்? பைக் என்ன அன்வர்? என்ன ரெட்டி சார், திடுதுப்புன்னு ஆஃபீஸை காலி பண்ண சொன்னா எப்படி? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் முதலாளி அண்ணாமலை நேத்தே காலி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? உடனே இடத்த காலி பண்ணுங்க. இல்லை சார், மேடம் எல்லா பொருளையும் கொண்டு போய் வீட்டில் வைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அன்வர் சார் உங்ககிட்ட பேசுகிறத சொன்னார், உங்ககிட்ட பேசலையா? பேசினானே, நிறைய பேசினான். அந்த ஆத்திரத்தில் தான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு நானா இல்லை உங்கள் முதலாளி அண்ணாமலையான்னு ஒரு முடிவெடுக்க வந்திருக்கேன். ஆமாம் సార్, అనవసరంగా మీరు వారు తగాదబడి పోలీస్ కేసు అయితే నా భార్యకు బదులు చెప్పాల్సి వస్తుంది. మీరేంటి వెళ్ళండి. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? டேய், எங்கடா போன நீ? உனக்காக உங்க அம்மா ராத்திரி முழுக்க அழுதுகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போடா. நான் வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை பற்றி நீ பேசாதடா. உன் ஃப்ரெண்டு அண்ணாமலை இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்குற. அன்வர் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உன்னை தூண்டி விட்டுட்டு வீட்டை விட்டு துரத்திட்டு எங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க பார்க்கறாளே, நான் சும்மா விட மாட்டேன்டா. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன்டா. அதுக்காக தான் அடியாளோட இங்க வந்திருக்கேன். இதை காலி பண்ணாம விட மாட்டேன். என்ன, நீங்கள் தான் அடியாளா? சார், நாங்கள் சும்மா இந்த பக்கம் வந்தோம் சார். சாரை பார்த்துட்டு போகலாம் வந்தோம் சார். நாங்கள் சண்டை போடலாம் வரல சார். டேய் சார், வரோம் சார். சார், நான் இங்கே ஒரு போலீஸ்காரனாக வரல, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்திருக்கேன். இவங்க 11 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அது முடியறதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அவங்கள காலி பண்ண முடியாது. இந்த அடியால் கூட்டிகிட்டு வர்றது, யாருமே இல்லாத நேரத்தில் பொம்பளைங்களை வந்து மிரட்டுறது, இதெல்லாம் நல்லா இல்லை சார். அண்ணாமலைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம். அவங்க சாதாரண ஆள் இல்லை, உங்களை விட ரொம்ப வசதியானவங்க. நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து உங்களை மிரட்ட வேண்டியது வரும். ஏண்டா, பெத்தவனை ஒரு போலீஸ்காரரை வச்சுக்கிட்டு மிரட்டுறியா? எனக்கு எத்தனை போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா உனக்கு? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? டேய், வீட்டுக்கு வாடா. ராத்திரி முழுக்க உங்க அம்மா உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாங்கடா. வாடா, எனக்கு என் புள்ள வேணும்டா. வா, நீ புள்ளையா இருந்தா போதும்டா. வாடா வீட்டுக்கு. பாப்பா போதும் பாப்பா, வா. எனக்கு புள்ளியா மட்டும் இருந்தா போதும், எனக்கு புள்ளியா மட்டும் இருந்தா போதும் சொன்னது போதும் பாப்பா, போதும். நேற்று அவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு காலையில அடியாட்களோட வந்து என்ன பாப்பா இது? பாப்பா, நேற்று நான் சொன்னதுதான். நான் இனிமே உங்களுக்கு புள்ளியும் இல்லை, நீங்க எனக்கு பாப்பம் இல்லை. தயவு செய்து போங்க. டேய், அப்படி பேசாதடா. அந்த வாடா, என் கூட வீட்டுக்கு வாடா. பாப்பா, உங்க மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து போங்க பாப்பா. டேய் வாடா. பாப்பா ப்ளீஸ் கேள் பாப்பா, நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். அன்வர் சார், வெளியே இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க, வீட்டுக்கு போங்க. அன்வர் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு போங்க. அன்வர், டேய், பெத்தவங்க மனசு வேதனைப்படுத்துறவங்க நல்லா இருக்க மாட்டாங்கடா. நல்லா இருக்க மாட்டாங்க.
நீ நல்லா இருக்க மாட்ட. அந்த பொண்ணு அண்ணாமலை நாசமா போயிடுவா. ஆ. நல்லா இருக்க மாட்டா. நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்ட, நான் சொல்றேன்டா. நீ நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்ட. நீ என்ன அன்வர், அப்பா கிட்ட எப்படியா பேசுறது? வேற எப்படி பேச சொல்றீங்க அன்பழகன்? எப்படி பேச சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து ஒரு நாள் கூட அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அவருக்கு அவ்வளோ வீக்கோ. எல்லாருமே அவர் சொல்றபடி தான் நடந்துக்கணும், அவர் சொல்றபடி தான் செய்யணும்னு. நான் மட்டும் இல்லை, எங்க வீட்டில் எங்க அம்மா, தங்கச்சி எல்லாரும். விடுங்க அன்பழகன், மனசு சரியில்லை. எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா ப்ளீஸ்? வாங்க போலாம். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் மனோகர் சார். சார், அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி பத்திரிகை எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கு, இங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. வந்து பத்திரிகை பார்த்துக்க சொல்லுங்க. சரி சார். ரெடி சார்? வரோம். சோன் பப்படி யார் கொண்டு வந்தாங்க? வாடா பிக் பாக்கெட்டு. என்னடா தேட்டர்ல பாப்கார்ன் வித்துட்டு இருந்த, இப்ப சோன் பப்படி விற்க ஆரம்பிச்சிட்டியா? வேற என்ன செய்யறது? நான் உங்க வீட்ல தான் அண்டி பொழைக்க வேண்டியிருக்கு. உனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இந்த வீட்ல போட மாட்டேன். வெளியில போனாயே. இல்லையே, நீங்க 3 வேளை சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அது உங்க தலையெழுத்து. முடியாது. போடணுமா? பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா ஆமா, உங்க பொண்ணு ஜான்சி ராணி தமிழரசி எப்படி இருக்காங்க? டேய், அவ பேச்சு எடுத்தனா உள்ள கூட சேர்க்க மாட்டா, போட வெளியே. எங்க தமிழரசி வாழ்க, தமிழரசி வாழ்க, தமிழரசி வாழ்க. சரி, பாட்டி வாழ்க. சரி, அன்னிக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து கொடுத்த. இந்த பாட்டிக்காக என்ன வாங்கிட்டு வந்த? ஆ காட்டுங்க. ஆ நல்லா காட்டுங்க பாட்டி. அண்ணன் சொன்னது சரியா தான் இருக்கு. என்னன்னு? இருங்களேன், இந்தாங்க. எதுக்கு? இருங்க சொல்றேன். உங்களுக்கு வெத்தல்னா ரொம்ப பிடிக்கும்ல? அண்ணா போன வாட்டி ஃபோன் பண்ணும்போது சொன்னாரு, உங்களுக்கு 2 கடவாப்பல் விழுந்துருச்சாமே, அதான் உரல் வாங்கி வந்திருக்கேன், நல்லா இடிச்சு சாப்பிடுங்க. போடா, உங்க தாத்தா இருக்கும்போது இதெல்லாம் போட்டேன், அவர் போன பிறகு இதெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு வேணாம் போ. சரி, இப்ப பேரனுக்காக சாப்பிடுங்க. வேண்டாண்டா, போடா. சாப்பிடுங்க பாட்டி. வேண்டாண்டா. இந்தாங்க, இதுல கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாம், சாப்பிடுங்க பாட்டி. வா நம்பி. என்ன திடீர்னு வந்திருக்க? எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேண்ணே, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். சரி, போய் குளிச்சுட்டு வா, அக்காவை போய் பார்த்துட்டு வரலாம். இல்லண்ணே, அக்காவை நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா பாட்டியும் அண்ணியும் நல்லா காக்கா பிடிச்சி வச்சுக்க போறேன். ஏன்னா இந்த வெக்கேஷன் ஃபுல்லா 3 வேளை சாப்பாடு அவங்க தானே போட போறாங்க. நல்ல சாப்பாடு எனக்கு தேவைண்ணே. அதனால இன்னைக்கு ஃபுல்லா அவங்கள காக்கா பிடிக்கிறது தான் என் வேலை. சரி வா, உள்ள வா. வா. என்ன சோன் பாப்படியா? இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நீங்க சாப்பிடுறீங்களா? എന്താ ശാന്തി, കല്യാണം കഴിക്കാമല്ലേ ഈ വീട്ടിൽ മരുമകളായി പോയില്ലേ? നിന്റെ ജോലി നോക്കുമ്പോൾ எனக்கு அப்படியே தோணுது. ഈ வீட்டு வேலையில நீதான் பாக்குற, டெய்லி பூஜை நீதான் பண்ற.
நல்ல நாள் விசேஷங்கள்ல அக்கா காலில் விழுந்து நமஸ்கரிக்கணு. പിന്നെ ഉലകനാഥൻ ജോലിയൊക്കെ നീ തന്നെ നോക്കുന്നു. അയാളെ കുളിക്ക് പോകുമ്പോൾ സോപ്പ് വേണമാ ടവൽ വേണമാന്ന് ചോദിക്കുന്നില്ലേ? ആ ഇതെല്ലാം നോക്കുമ്പോൾ നീ വീട്ടു മരുമകളായിപ്പോയി. എന്താ കൊത്തു സാവി നിന്റെ ഇടുപ്പൊക്കെ കിട്ടിയില്ലേ? അത്രയാണ് ഇല്ലേ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாந்தி, இதெல்லாம் കുറച്ച நாளைக்கா. என்ன சொல்றீங்க? என்னக்கா சொல்றீங்க? ഇന്നലെ ഉച്ചയ്ക്ക് ഞങ്ങളൊക്കെ ഊണ് കഴിച്ച് ഉറങ്ങില്ലേ? ആ സമയത്തിൽ ഉലകനാഥൻ ക്ലിനിക് ആരംഭിക്കാൻ വിഷയം വേണ്ടി പുറത്ത് പോയിരുന്നു. പിന്നെ തിരിച്ച് വീട്ടിൽ വന്ന ഉടനെ ഒരാൾക്ക് ഫോൺ ചെയ്തു. யாருக்கு? വേറെ ആൾക്ക്? അണ്ണാമലയ്ക്ക് തന്നെ ഫോൺ ചെയ്ത് ഒരേ കരച്ചിലാണ്. அண்ணாமலை, நீதான் என் ஜீவன், நான் நின்னோடு தான் ஜீவிக்க வேணும், நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியாச்சு. பின்னே ഈ ശാന്തിയും ഗോമതിയും തന്നെ എന്നെ നണ്ടുപിടിയാട്ട് പിടിച്ചു വെച്ചിருக்கு. ഞാൻ അവങ്ങളെല്ലാം വിട്ടിട്ട് നിന്റെ കൂടെ തന്നെ വാഴணும், എന്നാലും உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு பயங்கர கரைச்சலாണ്. இல்லையே, வந்ததும் நான் தானே தண்ணி கொடுத்தேன் அவருக்கு. എപ്പോൾ? 8 நிமிஷம் கழிச்சில்லே. அதுக்குள்ள உலகநாதன் போன்ல பயங்கர டிராமா நடத்தி. இல்லக்கா, வந்ததுல இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். சரி, நீ என்ன நம்பாது. ஏன்னா எனக்கு உலகநாதன் மேல காதல். ஆ காதல் கண்ணை மறைக்குது. காதல் இருந்தா 1 மணி நேரம் கூட 1 நிமிஷம் போல தோணும். 8 நிமிஷம் உனக்கு எவ்வளவு நேரம்னு தோணும்? அதுக்குதான் காதலுக்கு கண் இல்லான்னு சொல்லுவாங்க. இத பாரு, உலகநாதன் அண்ணாமலை எடுத்து போயால் நீ എന്ത് ചെയ്യും? நீயும் நின்ற குழந்தையோ தெருவில் நின்று பிச்சை எடுக்கும். என்ன குழந்தை? എന്റെ അടുത്ത് കള്ളം പറയണ്ട. ലാസ്റ്റ് മന്ത് നീ കുളിച്ച അപ്പോ ഇത് ഗർഭം തന്നെ? உலகநாதன் தனிச்சிருக்கும் போது பரையாண்டா. அயாளு கர்ப்பம் கலைக்க ஏதாவது ஐடியா சொல்லு. அதனை வேண்டி எல்லாரும் இருக்கும்போது பறையும். என்ன பண்ணணும்? இது கொடுக்கு கொடுக்கு. நீ அவட மயங்கி கடை தாழ கடை பறையில அங்க நீ இரு. கண்ணு மூடு. இங்க தலை சாய். அக்கா கோமதி, அக்கா கோமதி, வெரு வெரு சாந்தி மயங்கி விழுந்தோ. வெரு ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? கத்தியெல்லாம் தேட்டிக்கிட்டு. கத்தி எடுக்க கூடாது, ரத்தம் பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசுக்குள்ள இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்களே, இனி அது ரத்தம் குடிக்காம தூங்காது. கத்தியை தீட்டிட்டேன்ல, அடுத்த சண்டியர் நான் தான். பாருங்க மாமா, மணல் போட்டுங்க மாமா, அப்பதான் மாமா நல்ல பதமா வரும். கொட்டா தங்கம் கொட்டு. வள்ளுவன் பொண்டாட்டி வாசுவிக்கு பிறகு புருஷன் மனசறிஞ்சு செயல்படுற பொண்டாட்டி நீதான். கொட்டு. யார் மாமா வள்ளுவரே? இந்த பள்ளி முட்டையில விப்பாரு அவர மாமா. ஏய் லூசு, உளறாத. கொட்டு. எதுக்கு மாமா அருவா தீட்டுறீங்க? எந்த மரத்தை மாமா வெட்ட போறீங்க? மரத்தை வெட்டுறதுக்கு இல்லடி, மனுஷனை வெட்டுறதுக்கு. உங்க அண்ணனை வெட்ட போறேன். ஏன் மாப்பிள்ள கோவப்படுறீங்க? உலகநாதன் வரட்டும், பேசி முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் என்ன பேச போறீங்க? இத்தனை நாளா பேசுறது போதாதா? பஞ்சு நெருப்பி பக்கத்துல வைக்காத பத்திக்குன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க பத்திக்கு நிக்கிறா. என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்க, இனி அது தூங்காது. வரட்டும், அவன் வெட்டு 1 துண்டு 2 வரட்டும். மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன? என் தங்குச்சி மேல கை வச்சோம் எனக்கு எதிரிதான். விட்டுற போறது இல்லை நானு. இனிமேலு பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. நானெல்லாம் துளசிமான் பரம்பரையை சேர்ந்தவன். மாமா துளசிமான் இல்ல மாமா, கவரிமான் பரம்பரை. ஏய், முதல்ல உன்னை விட்டு எப்படி? மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள வந்துட்டியா நீ? உன்னை தான் தேடிட்டு இருக்க. உன்னை விட்டாம விட மாட்டேன். அவர் என்ன வெட்டணும்? அப்படினால எந்த தப்பும் இல்ல. தங்கச்சி, எல்லா தப்பும் ஏன் மேலதான் இருக்கு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் மேல ஒரு தூசு கூட பட விட மாட்டேன். என்ன முதல்ல வெட்டிட்டு என் பணத்து மேல நின்னு அப்புறமா அவரை வெட்டுங்க. விடுறா தங்கச்சி, அவனை வெட்டணும் நானு. விடு. போடுகில தங்கச்சி, அறிவாளி கீழே போடு. போடுனே போடு.
புருஷன். என் கழுத்துல தாலி கட்டலனாலும் அவர்தான் என் புருஷன். என் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அவர்தான் அப்பா. அவரை விட்டுட்டு உன் கண்ணு முன்னாலே உன் தங்கச்சி விதவையாக்கலான்னு பாக்குறியா? ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத தங்கச்சி, உன் வாயால அப்படி எல்லாம் சொல்லாத. உன்னை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்க. வேண்டாம், அப்படி எல்லாம் சொல்லாத. மாப்பிள்ள, என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது. மதுரை வீதியில அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவளை கொண்டு சின்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்தன. அப்போ இவ பேசுற பேச்சையெல்லாம் பார்த்து வாத்தியார் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்தாரு. அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு போகும்போது என் தங்கச்சி ஸ்கர்ட்ல இருந்து பாவாடை தாவணியில டபுள் ப்ரமோஷன் ஆகி போனான். அன்னைக்கு அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு கல்யாணமே ஆகாம வயிற்றுல புள்ள தாச்சியா டபுள் ப்ரமோஷன் ஆகி இத பார்த்து எப்படி மாப்பிள்ள சந்தோஷப்பட முடியும்? ஒரு அண்ணன் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அத்தை, நீங்க ஆடு வளர்த்தீங்க, மாடு வளர்த்தீங்க, ஆனா நாயை மட்டும் வளர்க்கல. இந்த கோமதியத்தான் வளர்த்தீங்க. நான் நாயத்த நாய். உங்க குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டாத்த. நான் விசுவாசமானவன். உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண முடியாது, என்னால முடியாது. தங்கச்சி, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சரி, சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சரி, பாதிப்பு சேலைக்குத்தாமா, சேலைக்குத்தான். சரி, நீ வா, நம்ம மதுரை வீதிக்கு போயிருவோம். நான் பிச்சை எடுத்தாவது உன்னை காப்பாத்துறமா? வா போலாம், வா. உன் குழந்தைய நான் காப்பாத்துறமா? அத்தை, ஒரு நிமிஷம் என்ன தடுக்காதீங்க. இருங்க மாப்பிள்ள. இல்ல, என்ன தடுக்காதீங்க. டேய், ஏண்டா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண? டாக்டருக்கு படிச்ச நீ இப்படி செய்யலாமா? மாப்பிள்ள அன்னைக்கே சொன்னாரு, நான் கேட்கல. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டியடா. சாந்தி நம்மள நம்பி வந்தவ, உன் உயிரை காப்பாத்துறவ. நீ எனக்கு புள்ளையா பிறந்தத நான் கேவலமா நினைக்கிறேன்டா. மாப்பிள்ள, அத்தை, சாந்திக்கும் உலகநாதனுக்கும் உடனடியா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. சுமாரி அம்மா, அவசரப்படாதீங்க. அண்ணாமலை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போதும்டா. அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்துறது போதும். மாப்பிள்ள, நீங்க போகாதீங்க, நாங்க போறோம். மாப்பிள்ள, அத்தை, மாப்பிளைக்கு இதுல விருப்பம் இல்ல போல இருக்கு. நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க அத்தை. இன்னொரு ஏமாத்தத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு தங்கச்சிக்கு மனசுல தைரியம் இல்ல அத்தை. இல்ல மாப்பிள்ள, இந்த அண்ணாமலை இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை, நீங்க எங்களுக்கு தெய்வம் அத்தை, தெய்வம். உனக்கு பூவா கிடைக்கும். வள்ளியம்மே, உன் அண்ணனுக்கு 2வது கல்யாணம். உனக்கு பட்டு புடவை நகையெல்லாம் வாங்கி தரேன், சரியா? ஏ சாந்தி, இன்னும் ஏன் அலற? ஏய் லூசு, மாமா என்ன சொல்லி கூப்பிட்ட? ஏ சாந்தி. இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது. அப்ப எப்படி மாமா கூப்பிடுறது? அண்ணி. ஓ அண்ணி, அப்படி கூப்பிடணும். எங்க கூப்பிடு? ஓ அண்ணி. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு போய் அடிபட்டதுக்கு மாமனுக்கு கசாயம் போட்டு கொடு போ. ஏய் லூசு, எப்படி கூப்பிடுவ? ஓ அண்ணி. பாடிக்கிட்டே போ. ஓ அண்ணி. தங்கச்சி, பஞ்சாயத்து ரேடியோவை டியூன் பண்ணி விட்டுட்டுல, இனி அதை பாடிக்கிட்டே இருக்கும். ஏண்டா சும்மா தமாசுக்கு அறையினா இந்த அறை அரைஞ்சு விட்டா? அண்ணனுக்கு வலது பக்கம் பூரா நாட் ஃபங்க்ஷனிங், தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இனிமேல் அண்ணாமலை மட்டும் இல்ல, அந்த இமயமலை பாப்பாவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி அண்ணன் வசனம்லாம் எப்படி பேசணும் பாத்தியா? தீராஜந்திரி பாக்கியராஜ் மிக்ஸ் பண்ணி அடிச்ச பாரு. பாட்டெல்லாம் கைவசம் நிறைய வச்சிருந்தா, அதுக்குள்ள கவர்ச்சி கிளவி டக்குன்னு வணக்கம் போட்டு முடிச்சிருச்சு. பாட்டு பாடன சந்தர்ப்பம் வராமலா போயிட போகுது. சிரிடா, டேய் சிரி. தங்கச்சி சிரித்தாலே, இதுதான் பாட்டு. செவிதல் விரித்தாலே மல்லிகை பூ போலே.
ಎಂದ ಶಾಂತಿ ನೀಯು ನಿಂದ ಚೇಟನು ನಾಟಕ ಮಾಡಿ ಕಾರ್ಯத்தை சாய்ச்சில்லே പക്ഷേ ഇപ്പോൾ നീ വളരെ ജാഗ്രതയായിട്ട് ഇരിക്കണോ ആ ഉലകനാഥൻ നിന്നെ കാണാൻ വേണ്ടി വരും അപ്പോഴ് നിന്നെ ഗർഭത്തെ കലയ്ക്കാൻ വേണ്ടി പറയും നീ അവർ മേലെ ഇരിக்கிற കാതല്ല ഗർഭത്തെ കലച്ചെന്ന് വെച്ചുക്കോ പിന്നെ നിന്റെ ലൈഫ് അവളതാ അവർ നിന്നെ കല്യാണം കഴിക്കില്ല കടസി വരയ്ക്കും അയാളുടെ വപ്പാട്ടിയായിട്ട് ഇരിക്കും മനസ്സിലായില്ലേ ഓർമ്മ വെച്ചുക്കോ சாந்தி, ஏதோ ஒரு வேகத்துல நமக்குள்ள தப்பு நடந்து போச்சு. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த 2வது கல்யாணம், செகண்ட் ஒய்ஃப், இதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணாமலை இன்னும் என் மனசுல தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அண்ணாமலை ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு அவ ஒத்துக்கணும். இத பாரு, இன்னும் 1 வாரமோ 10 நாள்லயோ அண்ணாமலைக்கு குழந்தை பிறக்க போகுது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இத பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சட்டப்படி செல்லாது. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் எந்த உரிமையும் கிடைக்காது. நான் அண்ணாமலையை பார்த்து பேசுறேன். அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். இத பாரு, இதுக்கெல்லாம் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை உனக்கு தேவையில்லை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.